இது பண்ணா இப்படி ஆகுதா. ஸோ இதே தாங்க நம்ம பராசக்தியில ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்த ஒரு ஆக்டருக்கும் இதே நிலைமை தான். ஸோ நம்ம கிட்ட ஆக்டர் பாலு போஸ் வந்திருந்தாரு. அவரோட கிளாசிக் கம்ப்ளைண்ட் என்னன்னா, மேம் இதே மாதிரி பைக்ல ஏறி உட்காரும் போது கிராம்ஸ் ஆகுது, 2 to 3 minutes என்னால நகரவே முடியல. அதுக்கப்புறம் வாக்கிங் வெரி டிஃபிகல்ட், ஸ்டாண்டிங் வெரி டிஃபிகல்ட். கார்ல உட்காரும் போது எனக்கு இதே பிரச்சனை தான் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பெயின் வாஸ் வெரி அக்யூட். அசஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ மசில் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருந்தது. அவர் வாட்டர் இன்டேக்கும் ரொம்ப கம்மியா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற ரீஹாபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம். ஸோ நம்ப மாட்டீங்க, வித்தின் 2 to 3 சிட்டிங்ல பெயின் 90% பெட்டர் ஆயிருந்துச்சு. ஸோ நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, அவரே சொல்லுவாரு. வீடியோவில் கேளுங்க. எனக்கு வந்து தொலை வந்து மசில் கிராம்ப் மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து நான் ப்ரீஃபிக்ஸ் ஃபெசிலிட்டி சொல்லி ஆன்லைன் பார்த்தேன். எனக்கு சுத்தமாக கால் நடக்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு, ஒரு 2 days ஆகுது. அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு முதல்ல 2 நாள் செஷன் அட்டன் பண்ணிட்டு ஒரு சில எக்ஸசைஸ் ஸ்டெப்ஸஸ்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம். 3 நாள் செஷன்லேயே எனக்கு 90% கிட்ட ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. ஒரு 5 to 6 செஷன் போயிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த பெயின் இல்லாமல் நல்லா பண்ணி விட்டாங்க. நம்ம எவ்வளோ வாட்டர் லெவல் எடுத்துக்கணும், ஐஸ் கியூப் டெய்லி இது கொடுங்க, ஒத்தனை கொடுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் எனக்கு விஷயம் அவ்வளோ பழக்கம் இல்லை, ஆனால் இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எப்படி பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொன்னவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ப்ரீஃபிக்ஸ். ஆக்டிவிட்டி பேஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே நாங்க 5 சிட்டிங்ல சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். இதை குயிக்கா சால்வ் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. இது எதனால காஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணும்போது the recovery will be very very fast. இதே மாதிரி பெயின்ல சஃபர் ஆயிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணணும்னு ஐடியா இல்லையா? பெயின் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கான சொல்யூஷனை அனுப்புறேன்.